بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس أنتم الفقراء إلى الله والله هو الغني الحميد. إن يشأ يذهبكم ويأتي بخلق جديد وما ذلك على الله بعزيز. صدق الله. கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவன் பொருந்திக் கொண்ட அவனுடைய அருளை பெற்ற அவனுடைய நிஅமத்களை பாக்கியங்களை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருப்பானா. விருப்பமான இந்த பூமியில விருப்பமான இடங்கள் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மாளிகை. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி குர்ஆனுடைய வஹீயுடைய ஆখিরাவுடைய மறுமை நாளை பத்தி விளங்க படிக்க கூடிய ஒரு இடமாக அல்லாஹ்வுடைய மாளிகை இருக்குது. அதே போன்று அல்லாஹ்வுடைய மாளிகை அதற்கு சூழ வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹைர்களை, நலவுகளை, அவங்களுடைய துக்கம் கஷ்டங்கள்ல அவங்கள வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாக அமைச்சிருக்கு. வாழ்க்கையுடைய எல்லா விவகாரங்களையும் ஒரு தெளிவையும், அந்த விவகாரங்கள்ல நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம், எங்களுக்கும் ஏனைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஈமானுடைய சகோதரத்துவத்தை கெட்டியெழுப்பக்கூடிய ஒரு இடம். மஸ்ஜிதுடன் யார்ட உள்ளம் தொடர்பாக இருக்குதோ அவங்க ஈமான் உள்ளவங்க. மஸ்ஜிதுடன் யார்ட உள்ளம் தொடர்பாக இருக்குதோ ஈமான் உள்ளவங்க என்று நமக்கு சாட்சி சொல்லலாம். நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் வேற எந்த ஒரு நிழலும் இல்லாத, வேற எந்த ஒரு ஷேடும் இல்லாத அந்த நேரத்தில் அந்த நிழலை கிடைக்க குவாலிஃபைட் ஆகக்கூடிய, அதற்குரிய தகுதியான 7 கூட்டத்தினர்ல ஒன்றுதான் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படி ஆக்கியிருப்பானா. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, ஷஅபானுடைய கடைசி நாட்கள் அடைஞ்சிருக்கிறோம். புனிதமான ரமலான் மாதத்தை அடையணும் என்ற ஆசை, ஆர்வம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலையும் இருக்கு. அல்லாஹ் முபாரிக் லனா ஃபீ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹ் ஷஅபான் எங்களுக்கு நீ பரக்கத் செய்து ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயா என்ற இந்த துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் சங்கையான அல்லாஹ்வுடைய சங்கையான அஷ்ஹுருல் ஹுரூம்ல உண்டு, சங்கையான மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் ஷஹ்ரி சொன்னாங்க, ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்துல அதிகமாக நோன்பு நோத்தாங்க. ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, ஷஅபானுடைய 15க்கு முன்னால நோன்பு நோக்கிற சுன்னத், அதுக்கு புறவு நோக்கிறதாக இருந்தா அவன் வளமையாக திங்கள் செவ்வாய் அப்படியான சுன்னத்தான நோன்பு வளமையாக பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு பிடிக்கிறது முஸ்தஹப் சுன்னத். சொன்னாங்க, இந்த மாதத்துல அமல்கள் அல்லாஹ்விடத்துல முன்வைக்கப்படுது, அந்த நேரத்துல நான் நோம்பாளியாக இருக்கணும் நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. இந்த மாதத்துல பரக்கத் அல்லாஹ் நம்ம அடையணும். இன்னும் சொன்னாங்க, இன்னும் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஷஅபானுடைய மாதம் ஷஹ்ரு ஸகீ ஒப்பிட்டாங்க. எங்களோட வாழ்க்கைய ஒரு விவசாயிக்கு, குர்ஆன்லயும் அல்லாஹ் எங்களோட வாழ்வை விவசாயத்தோட ஒப்பிட்டாங்க. சூரா பக்ரால
முஃமினுடைய தன்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து யுமினூன பில் கய்ப் ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون أولئك هم المفلحون அது நாங்க லேசா மொழிபெயர்க்கிறேன்டா அவங்க தான் வெற்றியாளர்கள் என்று. அரபு இலக்கியத்தை அரபு மொழியில பாண்டியத்துவம் பெற்றவங்க சொல்றாங்க இந்த வார்த்தை முஃப்லி எதிலிருந்து வந்துச்சேன்டா அல்லாஹ்ல இருந்து வந்துச்சு. ஏன் ஒப்பிட்டாங்கடா இந்த உலக வாழ்க்கையுடைய உண்மையான ரிசல்ட்ஸ் எப்படின்னா நாங்க பல கால முயற்சி செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுல விளைச்சல நாங்க செய்யற உடனே எங்களுக்கு அதுல பலனை உடனே எங்களுக்கு பெற்றுக்கொள்ள கஷ்டம். உடனே பெறலாம். உண்மையான விளைச்சல் எங்க கிடைக்கும்? ஆகிரா இன்ஷா அல்லாஹ். இந்த வாழ்க்கையில நாங்க செய்யற ஒவ்வொரு நலவுக்கு உண்மையான பலன் எங்க? ஆகிரா கிடைக்கும். அதை எதிர்பார்த்து கொண்டுதான் நாங்க செய்யணும். அதான் ஈமான் யுமினூன பில் கய்ப். ஈமானுடைய அடிப்படை என்னன்னா ஒரு முஃமின் யாருன்னா ஆகிராவை மறுமை நாள் அடிப்படையாக வச்சு அல்லாஹ்வை அடிப்படையாக வச்சு மலக்குகளும் அல்லாவும் எங்கட எல்லா செயல்களையும் அவதானிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த காலத்துல ஒரு காலம் இருந்துச்சு போட்டோ ஹராம் யாரும் நெருங்க மாட்டோம். கொஞ்சம் மாறிட்டு அது நான் ஃபத்வா போட்டோ ஹலாலா ஹராமான்னு பேச வரல, யதார்த்தத்தை சொல்றேன். போற இடங்கள் எல்லாம் எல்லாத்த கையிலும் எல்லாரும் கேமராமேன் தான். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இருக்கிறார் அரபு நாட்டுல மக்கள் விரும்புவாங்க மக்களோட நல்லவங்க போனா அவரோட ஒரு ஞாபகத்துக்கு ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆக்கள் புள்ளல் வந்து போட்டோ எடுக்கிறா போட்டோ எடுக்க கொடுவாரு விட்டுட்டு சொல்லுவாரு அப்பா மலக்குகள் போட்டோ எடுத்து முடிஞ்சுவார். மலக்குகள் இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டாங்க. போட்டோ எடுத்த பதிவு அதான் சொல்றோம், ஒரு பதிவு மலக்குகள் பதிவு செஞ்சுட்டாங்க. ஒரு முஃமின் உணர்வு எப்பயும் எனக்கு சூழ மலக்குகள் இருக்கிறாங்க. அமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி. எனக்கு சூழ எப்பயும் மலக்குகள் இருக்கிறாங்க. என்னோட செயலில் அவதானிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் துவா செஞ்சா நான் தனிமையில துவா செஞ்சாலும் என்ன துவாக்கு ஆமீன் சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? மலக்குகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு? எங்களோட மலக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப இந்த ஒரு முஃமினுடைய வாழ்வு ஆகிராவை மையப்படுத்தி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதா. மலக்குகள் எங்களோட இருக்கிறாங்க. மலக்குகள் எங்களோட இருக்கிறாங்க. மலக்குகள் துஆ இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு இரக்கம் காட்டுனீங்கன்னா வானத்துல இருக்கிறவங்களுக்கு இரக்கம் காட்டுவார். ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான் இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அப்ப ஃபிஸ் ஸமா மலக்குகள் வானத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் இருக்கிறான், ரஹ்மான் இருக்கிறான், ரப் இருக்கிறான், மலக்குகள் இருக்கிறாங்க. இந்த உணர்வு. அதே போல ஒரு முஃமின் வாழ்க்கை எல்லாமே பிரதானமான விஷயம். எங்களோட ஆசை இச்சை அடிப்படையில் நாங்க வாழ மாட்டோம். எங்களுக்கு மற்றவங்களுக்குரிய வித்தியாசம் அது. முஃமின் அல்லாதொரால் அது விஞ்ஞான ரீதியாக சரியாக இருந்தா, அவருடைய புத்திக்கு லாஜிக்கலி சரியாக இருந்தா, அதால அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதாக இருந்தா யாருக்குமே தீங்கும் இல்லாதான எத்திக்கலா வாழ்றவங்க யாரையும் தீங்கு இழக்க விரும்ப மாட்டாங்க. பண்பாடோட வாழ்றவங்க ஒருத்தருக்கு தீங்கு உண்டாகணும் விரும்ப மாட்டோம். மனிதர்கள் இந்த 4 விஷயத்தை தான் பார்ப்பாங்க. இது சரியா, அறிவுபூர்வமாக சரியா, புத்திக்கு படுதா, பிராக்டிக்கலா இருக்குதா, இதால எனக்கு லாபம் இருக்குதா, யாருக்கும் தீங்கு இல்லையா, இந்த 4 விஷயமும் இருந்தா அதை செய்வோம். ஆனா எங்களுக்கு இந்த 4 விஷயத்தோட இன்னொன்று இருக்குது கட்டாயம். இது அல்லாஹ்வும் ரசூலும் ஆகுமாக்கினதா, அனுமதிச்சதா, இது ஹலாலா, இது ஹலாலா, இது அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொன்ன முறையிலையா, இதெல்லாம் இருக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் ஹராம் என்று சொன்னா இது முதலாவது பதில். அதிகமான நேரம் நாங்க முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எங்கட ஷரியாவுடைய சில சட்ட திட்டங்களை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க பார்க்கணும். பிரச்சனை இல்லை, தவறு இல்லை. ஆனா அது 2வது கட்டம்.
நாங்க இபாதத் செய்றோம், தொழுறோம், அத விஞ்ஞான ரீதியாக, சைக்காலஜி ரீதியாக, மெடிடேஷன் தேவை, ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை, இதனால என்ன நலவு என்று எல்லாம் இருக்குது. நாங்க தொழுவோம், சுஜூத் செய்யறதுனால எங்களுக்கு 1000 நலன் இந்த உலகத்தில் இருக்குது. அது இரண்டாவது. ஆனா முஃமின் முதலாவது. நாங்க அதுக்காக வேண்டி செஞ்சோம் என்றா அப்ப நாங்க அல்லாஹ்வுக்காண்டி இல்ல செய்யறோம். முதலாவது நாங்க அல்லாஹு அக்பர் என்று சுஜூதுக்கு போறது என்னன்னா, ஒன்றுமில்லை, எனக்கு நலவோ கெடுதியோ இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, என்னைய படைச்ச ரப்பு அல்லாஹ் எனக்கு செய்ய சொன்ன அதனால நோவு பிடிக்கும். ரமதான் மாசத்தை நோவு பிடிக்கும். அல்லாஹ் ரமதான தெரிவு செஞ்சு ரமதான்ல எங்களுக்கு நோவு பிடிக்க சொன்னார். ஏன் ரமதான் வேற மாசம், அடுத்த ரமதான் அந்த 4 சங்கைக்குரிய மாதங்கள் ஒன்றல்ல. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் சங்கையான மாதங்கள். ரமதான் தனியா இருக்கு. குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சங்கப்படுத்தினார். ஏன் ரமதான் நோம்பு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனா முதலாவது காரணம் அல்லாஹ் ரமதான் நோம்பு பிடிக்க சொன்னார். அவ்வளவுதான். ஷஹ்ரு ரமதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ரமதான் அடைஞ்சிக்கண்டா நீங்க நோம்பு பிடிங்க. இதை நாங்க ஆணித்தரமாக எங்கட மனசுல ஆணித்தரமாக நாங்க பதிவு செய்யணும். எங்கட தீன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. இது ஈமானோட உள்ள ஒரு விஷயம், ஈமானோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது உறுதியாக நாங்கள் அதுக்கு புறம் உள்ள நலன்கள், அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, வெகுமதி எல்லாம் இரண்டாவது. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் இதெல்லாம் எங்களுக்கு செய்யும் பட கட்டளையிட்டு இருக்கிறானோ அது நிச்சயமாக எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் ஆசிரால நலவு இருக்குது. அல்லாஹ்வுக்கு எங்கட இபாதத்தின் பக்கம் எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்லுவோம், மனிதர்களே அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்க அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவங்களாக இருக்கிறீங்க. வல்லாஹு ஹுவல் கனி வல்லாஹு கனியுன் ஹமீத். அல்லாஹ் தான் கனி, அல்லாஹ் தேவையற்றவன். ஹமீத், அவன்தான் சங்கைக்குரியவன், மதிப்புக்குரியவன், புகழுக்குரியவன். எங்களுக்கு தான் அல்லாஹ் பக்கத்தை. அதனால் அல்லாஹ் இதெல்லாம் எங்களுக்கு செய்ய சொன்னாலும் அதுல எந்த வித அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுடைய இந்த முதலாவது அம்சம் இதை உறுதிப்படுத்துறது. இந்த ஈமான எப்பையும் உறுதிப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த மஸ்ஜிதோடு இருக்கோம். 5 விஷயத்தை ஞாபகப்படுத்துற சுருக்கமாக. எங்களோட ஈமான் உறுதியாக இருந்தா இந்த 5 விஷயத்துல நாங்கள் தொடராக எங்களோட ஈடுபாடு இருக்கோம். முதலாவது குர்ஆனுடன் தொடர் ஈடுபாடு, கொஞ்சம் கொஞ்சமான தொடர் ஈடுபாடு. குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை விளங்குறது. குறைஷி காபிர்களுக்கு குர்ஆன் ஏனப்பா துண்டு துண்டா இறங்குது? குர்ஆன் இறங்கினது எப்படி? 23 வருட காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, ஒரு அடியால். ஆனா முழு குர்ஆனும் அல்லாஹ் தீர்மானிச்சு, முழு குர்ஆனும் அல்லாஹ்கிட்ட இருக்குது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்குது. அல்லாஹ் ஒரு அடியா இருக்கல்ல. உலமாக்கள் சொல்ற விஷயம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான்ல குர்ஆன் இறங்கிச்சுன்னு சொல்றோம். அப்ப முழு குர்ஆனும் ரமதான்ல இறங்கல. சரியா பாக்குறேன் என்ன? இந்த உலகத்துடைய வானத்துக்கு மலக்குகளுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சு கொடுத்துட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒப்படைச்சிட்டான். அதனால நடந்தது எப்ப? ரமதானுடைய மாசம். கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் இறங்குறத பார்த்து குறைஷியல் காபிர்கள் கேட்டாங்க, இது ஜும்லத்தன் வாஹிதா, ஒரு அடியா வந்தா விஷயம் முடிஞ்சே, ப்ராப்ளமே சால்வ். ஏன் அவங்க தான் நிராகரிக்கிறாங்க? அவங்களோட ஒவ்வொரு சவாலுக்கும், அவங்களோட ஒவ்வொரு வாதத்திற்கும் குர்ஆன்ல பதில் வந்து கொண்டே இருக்கு. அவங்களுக்கு முரடிக்க முடியல. அவங்களுக்கு அது பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் தெளிவா வருது, வந்து கொண்டே இருந்துச்சு. அல்லாஹ் இத கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏன் குர்ஆனை இறக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். ஏன்? உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறது.
உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்காக. உங்களோட உள்ளத்தை சப்பத்தினாக்க உங்களோட உள்ளம் உறுதிப்படுத்தும். இன்னும் தர்தீலாக நீங்க ஓதணும். அப்ப சஹாபாக்களுடைய காலத்துல அந்த முழு சமூகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 23 வருடமும் குர்ஆனோட அவங்களுக்கு ஒரு பலமான உறவு இருக்கு. அதனால தஸ்பீத் உண்டா, உறுதிப்பாடு உண்டா. அந்த உறுதிப்பாடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற கதாலிக், ஏன் நாங்க அவ்வாறு இறக்கி வச்சோம், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்னாஹு தர்தீலா. உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னும் சஹாபாக்கள் எங்களோட உள்ளம் தொடர்பாக இருக்கும். இந்த ரமதானுடைய மாசம் குர்ஆனுடைய மாசம். ரமதான்ல மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் தொடராக கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை நாம ஓதும். தர்தீலாக முன்னேறிக்கொண்டே இருக்கணும் குர்ஆன். இரண்டாவது விஷயம், நாம் இந்த ஈமான்ல உறுதியாக இருக்கிறதா, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் குறிப்பிட்டார். وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. உங்களுக்கு நபிமார்களுடைய கதைகளை வரலாறுகளை நாங்க ஏன் உங்களுக்கு என்னை நரேட் பண்றோம், அறிவிச்சு கொண்டிருக்கிறோம் என்றா உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக. இது உண்மையான وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. இது உண்மையான செய்திகள், மௌஇதா. இதனால எங்களுக்கு புத்திமதி, முத்தகீன்களுக்கு இறையச்சம் உள்ளவர்கள். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்க படிக்கும். எங்களோட வீட்டிலையும் எல்லா இடத்திலையும் எங்களோட வாழ்க்கையோட நாம் முகம் கொடுக்கிற எல்லா சவால்களுக்கும் ரசூல்மார்களுடைய வாழ்க்கையில முன்னுதாரணம். நோயா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். செல்வத்தை அல்லாஹ் தந்து சோதிக்கிறானா, அல்லாஹ் அக்பர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதிகாரமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அழகா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு நபிமாரும் இருக்கிறார். எல்லா நபிமார்களுடைய எல்லா நல்ல சிபத்துகள், எல்லா நல்ல குணங்களையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ் காத்தமுல் அம்பியா, காத்தமுல் அம்பியா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் எனக்கிட உறுதிப்படுத்த இந்த ஞாபகம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. சூரத்துல் ஃபாத்திர்ல அல்லாஹ் இந்த வழிகாட்டல்களை தந்துட்டு வந்து சொல்றான், வயுகதிபூக், உங்களை அவங்க பொய்ப்பிக்கிறாங்கன்றா அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஃபகத் குதிபத் ருசுலும் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால வந்த ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தாங்க. இது நடக்கிற விஷயம். அதனால நீங்க பெருசா அலட்டி கொள்ள வேண்டாம். இது நடக்கிற விஷயம், அலட்டி கொள்ள வேண்டாம். ஆனா வஇலல்லாஹி துர்ஜஉல் உமூர், ஒரு விடயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறார். நீங்க யோசிக்க வேண்டாம், எல்லா விவகாரங்களும் என் பக்கம் தான் வரப்போகுது. கடைசி தீர்ப்பளிக்க போறவன் நான், அவங்க அல்ல, கம்யூனிட்டி அல்ல, அவங்க அல்ல, அவங்க அல்ல தீர்ப்பளிக்கிறவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வாழ்க்கையுடைய சில யதார்த்தங்களை நாங்க விலகி வைக்கணும். நாங்க ஒரு மாயமான இந்த உலக வாழ்க்கையில ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில வர சவால்கள் ஒன்றுமே ஆஹிராவோட ஒப்புன்ற நேரத்தில் அதன் சவாலே. ஹதீஸ் சொல்லப்படுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனை போல கஷ்டப்பட்ட ஒருத்தனும் இல்லையா. அவ்வளவு கஷ்டம், வறுமை, சிரமம் எல்லாம் பட்ட ஒரு மனிதன் அந்த ஒரு முறை சொர்க்கத்துக்கு நுழைச்சி வெளியெடுத்துள்ள அவன் இந்த உலகத்துல பட்ட எல்லா கஷ்டத்தையும் மறந்தான். புரியுதான்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லா செல்வாக்கோட, எல்லா நியமத்தனோட, எல்லா பாக்கியங்களோட, செல்வாக்கா, அதிகாரமா, எல்லாத்தோட இன்பத்தோட வாழ்ந்தான். அவனை ஒரு முறை நரகத்துல போட்டு எடுத்துள்ள அவன் எல்லாத்தையும் பொய்யான வாழ்க்கைன்னு சொல்லி காட்டுக்கு கேட்டு வாழையில அது எங்கட மார்க்கவும் அல்ல. என் வாழ்க்கை பேசல ரெண்டுக்கு நடுவுல உம்மத்த ஓசலாம். எதை செஞ்சாலும் நடுவுல இதுல வாழதான், திருமணம் முடிக்கத்தான் ஒண்ணு, தொழில் செய்யத்தான் ஒண்ணு, புலனை பெற்றிருக்கதான் ஒண்ணு, இதெல்லாம் இருக்கிறதான் சவால். ரெண்டு விஷயம் இருக்குது. பிரச்சனை அப்படின்ட்டு பிரச்சனை ஓடையா சேதம். ஆனா அதை ஒவ்வொன்றையும் ஆஹ்ராவை மறக்காம, ஆஹ்ராலையும் இதை கொண்டு எப்படி நலவாடையலாம்,
திருமணம் முடிச்சிருக்கிறேன், குடும்பம் நடத்துறேன், அவங்களுக்கு டைம் கொடுக்கிறேன், அதுலயும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எனக்கு எப்படி அடையலாம்? இன்னைக்கு மறந்து, இன்னைக்கு திருமண வாழ்க்கையில பேசிக்கலி ஏன் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி திருமண வாழ்க்கையில சகீனா, ரஹ்மா, முத்மஇன்னா அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில மவத்தா, என்னை இரக்கத்தை, பாசத்தை, கருணைய நான் உண்டாக்கி இருக்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில். இன்னைக்கு இல்ல. காரணம் என்ன? அடிப்படை இல்லை. ஏன்? திருமண வாழ்க்கையில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாரும் வாங்க. ரெண்டு பிரச்சனை. ஒன்று என்ன? எல்லாருக்கும் வேணும், கணவனுக்கும் வேணும், மனைவிக்கு வேணும். என்ன? நான் சொல்றதுதான் வீட்டுல நடக்கும். இது முதல் பிரச்சனை. அது இருக்குதா இல்லையா? தீர்மானம் எடுக்கிறதுல யாரும் விட்டு கொடுக்க ரெடி இல்லை. நான் சொல்றதான் நடக்கும். அதுக்கு நாங்களும் பேர் சொல்லுவோம். எங்கட ஆண்கள் பேர் சொல்ற மாப்பிள்ளைக்கு தார் செய்யணும் அப்படின்ட்டு குரானையும் ஹதீஸையும் நாங்க பயன்படுத்தோம். அவங்க வேற வாதம் பண்ணாங்க. நான் நல்லன்னு சொன்னாதான் அல்லாட்ட நீங்க நல்ல வாதம். ரெண்டு சைடுக்கும் வாதம் வச்சு அப்படித்தானே ரெண்டு வாதம் இருக்கு. இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பேட்டில். நாங்க விளங்குறோம், அதை மறந்துட்டோம். அதுல ரெண்டு பேரும் பார்க்கணும் இந்த உறவு ஊடாக அல்லாஹ்வை எப்படி எங்களுக்கு சந்தோஷப்படுத்த. அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு சந்தோஷப்படுத்தா ஒரு மனைவிக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சந்தோஷம் எப்படி இருக்குண்டா, ஒரு நல்ல மனைவி யாருண்டா, கணவன் வந்து அவ பார்த்தா, அவ பத்தி சொல்லப்பட்டா, அவட விஷயத்தை கேட்டா சம்பத்க, அந்த கணவனுக்கு மனைவி சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். எங்க எத்தனை உம்மமார் புள்ளன மகன்மார வளர்க்க கொள்ள இதை சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். கேக் செய்யறது சொல்லி கொடுக்கிறோம். பிள்ளைல நல்ல கேக் மாப்பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கலும், உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும், எல்லாம் நல்ல. இத ஒரு பேசிக் குவாலிபிகேஷன். ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் என்ன? நான் என் கணவனுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கணும். என் கணவன் மகிழ்ச்சிக்கு நான் காரணமாக அமையணும். நான் என்னை அலங்கரிக்கணும். அதுக்கு நான் என்னை அலங்கரிக்கணும். அதுக்கு இன்றைக்கு அலங்கரிக்கிற யாரு? மைனியோட போட்டி. வேற கிளாஸ்மேட்ல இருக்கிற பொங்கல் தான் காட்டுறது நோக்கம் விளக்கி. அல்லாஹ் அப்பதான் என் மீது சந்தோஷம். அல்லாஹ்ட ரிலா எனக்கு. இது பெண்களுடைய இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் சொல்றாங்க, ஒரு நல்ல கணவன் யார்? ஒரு நல்ல கணவன் யாருன்னா அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை பெருசுபடுத்தாம அவங்கள மன்னிக்கும். அவளை மன்னிக்கும். நல்ல கணவன் பெருசுபடுத்தக்கூடாது. அவங்களோட இரக்கமா நடந்து கொள்ளணும். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். இது ஆண்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தொலை சொல்லி கட்டளை என்ற அல்லாஹ் ஆண்கள் கணவன்மார்களை பார்த்து சொல்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். அல் மஅரூஃப் என்ன? அல் மஅரூஃப். உலமாக்கள் இருக்காங்க, தக்ரியாத் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான உலமாக்கள் உருவாக்கிடுவாங்க. அல் மஅரூஃப் அலிஃப் லாம் வந்தா அல் இஸ்திஆப். எல்லாம் அந்த கருத்தில் இருக்கிற எல்லாமே அதுக்குள்ள உள்ளடங்கிடும். அல் மஅரூஃப் என்றா எல்லா நலவுகள், எல்லா ஹைர்கள், எல்லா வெல்ஃபேர்கள். நீங்க அவங்கள நடாத்தும் போது எல்லா நலவுகளை கொண்டு நடத்துங்க. ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். பேசா எல்லா நலவுகள், எல்லா நலவு என்ன? சிரிப்பிலையும் நலவு, பேச்சிலையும் நலவு, கொடுக்கறதிலே நலவு, எல்லாம் ஒரு நல்ல கனவு. அப்படி இருந்தா அல்லாஹ் சந்தோஷப்படும். நாங்க ஏன் அதை செய்யறோம்? அப்படி வேற எதுக்கும் அல்ல, அல்லாஹ்வை சந்தோஷப்படும். எங்களோட சோதனை இந்த உலகத்துல அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையெல்லாம் நசிப்பாங்க. ஒவ்வொருத்தரை புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளும். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில அது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, ஆகராம் சொன்னாங்க, என்ன திருமணம் முடிங்க, தஸவ்வஜுல் வலூதல் வதூத் தனாகஹு வதவாலது வதகாதரு. திருமணம் முடிங்க, அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுங்க,
நான் நாளைக்கு கியாமத் நாள் என் உம்மத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷம் அடையணும், பெருமை அடையணும். இனி உபாயி மிக்கும் உம்ம கியாம. அந்த நியத்துல கல்யாணம், அந்த நியத்துல திருமண குடும்பம் நடத்துங்க. ஒருத்தர் நோக்கம் ஆக்ராவாக இருந்தா இந்த உலக வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் லேசாகும். இது தனியாக எங்கட திருமண வாழ்க்கை தீனாக மாறும். நல்ல நினைவைங்க. இன்றைக்கு இந்த டேர்ம்ஸ் தீன், பிதத், துனியா இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. மிஸ்யூஸ் சில விஷயத்துக்கு வரேன் அதை மட்டிட்டு பேசுறோம். தீன் என்ற வார்த்தை இருக்குதே லேசு இல்ல. நாங்க உலமாக்களும் சொல்ல மௌனமாயிக்கிறோம். அல்லாஹ் கியாமத் நாளைக்கு சொல்றாங்க மாலிக் யௌமின் தீன், தீனுடைய நாள். அப்படிதானே டிரான்ஸ்லேட் பண்ணா? அது டிரான்ஸ்லேட் பண்றோம் எப்படி? தீர்ப்பளிக்கிற நாள் என்று. சரியான டிரான்ஸ்லேஷன் அல்ல, சரியான டிரான்ஸ்லேஷன் 100% அல்ல. தீனுடைய நாள். சூரத்துல் மாஊன் அல்லாஹ் அரைத்தல்லதி யுகذிபு பித்தீன், தீன பொய்ப்பிக்கிறவங்க, தீன பொய்ப்பிக்கிறோம். எங்கட முழு வாழ்க்கையும் தீனாக மாறும். பேசிக்கலி தீன் என்றா இதை நல்லா விளங்கு. தீன் என்றா பேசிக்கலி நான் ஆரம்பத்தில் சொல்றேன், எங்கட உலகத்துடைய எங்கட மனிதன் என்ற அடிப்படையில எங்கட எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளையின் அடிப்படையில எல்லா விவகாரம் திருமணமும் தான், சாப்பாடும் தான், எல்லாமே தொழிலும் தான், எல்லாம் தொழிலும் தீன் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த முறையில செய்ய சொன்னாங்களோ அந்த முறையில அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்திலேயும் ஆகிராலையும், உலகத்தை மறந்துட்டே வியாபாரம் செஞ்ச உலகத்தில் லாபமிக்குது, உலகத்திலேயும் ஆகிராலையும் அதை கொண்டு பலன் பெறக்கூடிய முறையில அமைக்கிறது தான் தீன். எல்லாமே இன்க்ளூசிவ், எல்லாமே வந்து எங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாம் தீனுள்ள வாழ்க்கையா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் இந்த விவகாரங்களை விளங்கி அதை புதுப்பிச்சு எங்களோட வாழ்க்கைய ஒரு சிறந்த திசையின் பக்கம், சரியான திசையின் பக்கம் திருப்புறத்துக்கான ஒரு அவகாசம். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய அருள் எங்க எல்லாருக்கும் தேவை. சில ஆட்களுக்கு நிஅமத் இருக்குது, ரஹ்மத் இல்லை. ரஹ்மத்தும் ஏராளம். மஸ்ஜிதுக்கு நுழையும் போது நாங்கள் ஓதக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாயில்கள். there are many doors, அப்வாப ரஹ்மத்திக். அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திர்ல ஞாபகப்படுத்துறான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வ மா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி வ ஹுவல் அஸீஸ். அல்லாஹ் யாருக்காவது, மனிதர்கள்ல யாருக்காவது ரஹ்மத்தை துறக்க நாடினா, அல்லாஹ் திறந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது, யாராலையும் மூட முடியாது. அல்லாஹ் தடுத்தா யாராலையும் திறக்க முடியாது. ரஹ்மத், ரஹ்மத். ரமலானுடைய மாதம் ரஹ்மத் நிறைந்த மாதம். மஸ்ஜிதுக்கு நாங்க வாரது எதுக்கும் இல்ல, அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்தை வேண்டி வரும். மஸ்ஜிதுக்கு வரக்கூட அந்த நியத்தோட வாங்க. ஏன் போறேன் மஸ்ஜிதுக்கு? அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு, அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு. ரமலானுடைய மாதம் ரஹ்மத்துடைய மாதம். மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவை. நாங்க குறை உள்ளவங்க, ஏராளமான தவறுகள் நடக்குது, குறை உள்ளவங்க. மக்ஃபிரத் எங்களுக்கு தேவை, எப்பயும் மன்னிப்பு தேவை, நரகத்திலும் பாதுகாப்பு தேவை. அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய ரஹ்மத், அவன் எங்கள் மீது வச்சிருக்கிற அன்பும் பாசமும் இரக்கமும் தான் அல்லாஹ் எங்களுக்கு மீண்டி எங்களோட வாழ்க்கையில ரமதானுடைய சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டே இருக்கிறான். பல்லிகுனா ரமதான், பல்லிகுனா ரமதான். ஆனா இந்த ரமதான அடைஞ்சும் அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பு பெறாதவன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறாரு. ஏன் அப்படி வெளியே போதும் மழை பெய்யுது, மழை கொட்டுது, அனைவன் அலைகிறான். எப்படி அதுமாய்தான் ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய அருள் மழை பெய்யறத போல பெய்யும். அதுல கொஞ்சம் தண்ணி இவனுக்கு அடைத்துக் கொள்ளலாம்னா அவரை போல துப்பாக்கியசாலி ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் அடைஞ்சோம் வேண்டா எல்லாத்தையும் எங்களுக்கு அடையும். எங்க வாழ்க்கை பரக்கத் நிறைந்த வாழ்க்கை. அந்த அருள் அடையறதுக்கு தான் எங்களுக்கு இந்த மாதம். அந்த அருள் அடையறதுக்கு குர்ஆனோட எங்களுக்கு தொடர்பு. சொன்ன இரண்டாவது நபிமார்களோட வாழ்க்கை வரலாறு, முதலாவது குர்ஆனோட தொடர்பு, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு.
மூணாவது விடயம், நாங்க கற்ற இல்ம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல ما يوعظون به لكان خيرا ولو انهم فعلوا ما يوعظون به لكان خيرا لهم واشد تثبيتا. தெரிஞ்ச விஷயம் கொஞ்சமா இருந்தாலும் அதை அமல் செய்யுங்க, அமலுக்கு போனாங்க, அது உங்களுக்கு உறுதியாக மாறும், உங்களுக்கு உறுதியாக மாறும். அமல் செய்யுங்க, கொஞ்சம் தான் தொடர்ச்சியாக அமல் செய்யுங்க. மூணாவது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. ரமலானுடைய மாதம் துஆவுடைய மாதம். இதா சஅலக இபாதி அன்னி ஃபைன், எல்லா நேரத்திலும் துஆ செய்யலாம். ஆனா சொல்லப்பட்டிருக்கு இன்ன லில்லாஹி நஃபஹாத், சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, சில நேரங்கள் இருக்குது, சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த நேரத்துல எங்கட துஆவும் அதுவும் சேர்ந்துட்டா அது ஒரு பெரிய ஜாக்பாட் மாயா பெரிய லாக். ரமலான்ல அப்படியான நேரங்கள் நிறைஞ்ச லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ்விடத்துல யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் என்ற உள்ளத்தை இந்த தீனின் பக்கம், ஈமானின் பக்கம் உறுதிப்படுத்துவாயா. தல்கீன், நாங்க எங்கள்கிட்ட ஒரு பெரிய வாதம் இருக்கு. கபர்ல ஒரு ஜனாசாவை போட்டதுக்கு பின்னால தல்கீன் ஓதுறது சுன்னத்தா பிதத்தா அதெல்லாம் நான் பேச வரல. தல்கீன கொஞ்சம் கேட்டா அதுல பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா, தல்கீன்ல இருக்குது சப்பத்தகல்லாஹு பில் கௌலி சாபித், சப்பத்தகல்லாஹு பில் கௌலி சாபித். அந்த ஜனாசாவுக்கு சொன்ன துஆ செய்வோம், அல்லாஹ் உங்களை உறுதியான கவுல கொண்டு உறுதிப்படுத்துவானாக. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அது ஒரு துஆ. எல்லாத்தையும் விடுங்க, தல்கீன் ஓத நான் சொல்றேன், துஆவுடைய நியத்துல ஓதுங்க, அது துஆ, அது சுன்னத் கட்டாயம். ஜனாசாக்கு அடுத்த ஜனாசா கேக்குமா கேக்கும், அதுக்கு அது ஹதீஸ் இருக்குது, ஆதாரம் இருக்கு. ஜனாசா கேக்குமா கேக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா கேக்குது. எந்த அளவுக்கு கேக்குதுன்னா கடைசியால் நெட்டு என் கடைசியால் போனதுக்கு பிறகுதான் யார் வார முன்கர நகீர், அவன் ரெண்டு பேரும் வருவாங்க. உங்களை எழுப்பாட்டுவாங்க. அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்களை உட்கார வைப்பாங்க. நீங்க பயப்படவானம், அஞ்சப்படவானம். பொறுமதியா இல்லையா அவருக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உறுதியா அவருக்கு கேட்குது, அது எந்த சந்தேகமும் இல்லை. அவன் எட்டு கேட்கும். உண்மையான சுன்னத் என்னன்னா, ஜனாசாவை அடக்கி ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்தை உரிச்சி ஒட்டகத்துடைய இறைச்சிகள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு அங்கனைக்கு குடும்பத்தினர்களும் அவருடைய நண்பர்களும் இருந்து அவருக்கு துஆ செய்யும். அவருடைய மிக முக்கியமான கட்டம். அல்லாஹ் எங்களை அந்த நிலைமையை சீராகும். நாங்க எல்லாம் தனியா தான் நாங்க வைக்க போறோம். ரமலான் எங்களுக்கு தேவை, குர்ஆன் எங்களுக்கு தேவை. அந்த கபருடைய தனிமையான வாழ்க்கையில எங்களுக்கு துணையாகும். நாங்க எல்லாம் எங்க எல்லாட்ட படமும் முடிஞ்சு, எங்க எல்லாட்ட சத்தமும் முடிஞ்சு, அதுக்கு எங்கட எந்த நான் இன்னான், நான் இவர், எனக்கு இந்த குவாலிபிகேஷன் இருக்குது, நான் இவர், அந்த எந்த ஒரு கார்டும் அங்க பயன்படுத்தலாம். அங்க போயிட்டு எங்களுக்கு அமல் செய்யலாம். குர்ஆன் வரும், குர்ஆன் எங்கட தோழனாக. அதனால குர்ஆனோட உறவு வைங்க, குர்ஆனோட உறவு வைங்க. துஆ தேவை. இன்னைக்கு அல்லாஹ் என்னுடைய இந்த மாதத்திற்கு வந்து இந்த வருக ஒரு சிறப்பான வருக, அல்லாஹ் கபூல் செய்யணும். ஏற்பாடாளர்கள் உங்க எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்யணும். ஒரு ஊர்ல ஒரு ஜனாதால கலந்து கொள்ள கிடைக்கிறதே அது பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இந்த ஊர்ல ஒரு எனக்கு நெருக்கமான நண்பர் என்னை விட என் அப்பட வயசுக்குமா இருக்கு. அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். அவர் மிச்சம் ஒன்றும் செய்யல. அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், அவர் சிரிச்சு கொண்டே இருப்பார். நான் மிச்ச காலம் அவரோட டைம் கழிக்கல. கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் போட்டாலும் ஒரு 12 hour அவரோட இருந்திக்க மாட்டேன், ஒரு 12 hour இருந்திக்க மாட்டேன். ஆனா இருந்த நேரத்துல சிரிச்சு கொண்டே மகிழ்ச்சி இருக்கிற எல்லாட்டு உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும்.
எனக்கு ப்ரோக்ராம் செஞ்சு சரியான தலைவலி, மூத்த மனுஷன், என் அப்பா போல என்னை தலையை பிடிச்சு மசாஜ் செஞ்சார், தோலெல்லாம் நான் நல்லா பிடிச்சாரு. அவருக்கு ரஹ்மத் செய்யணும், பெருசா ஒன்றும் செய்யல. அது பெரியவில்லை, செலவுக்கு போனாலும் மசாஜ் செய்வாங்க. அதுக்கப்புறம் மாவனல்லைக்கு நான் போனேன். மாவனல்ல அவர்கிட்ட யாரோ குடும்பத்தில் இருக்கிறாங்க. நான் திரும்பி போற நேரம் அவரும் கொழும்பு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. என்னோட வாகனத்தை வந்தார். இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் வரும். பல விஷயங்களை பேசிட்டு வந்தாரு. கடைசி காலங்கள்ல அவருக்கு கேன்சர் உண்டாயிடுச்சு. கேன்சர்ல மௌத்தாகினார். ஆனா இங்க வார நேரம் எல்லாம் அவர்கிட்ட மக்பராவுக்கு போயிட்டு அவருக்கு சலாம் சொல்லாம என்ன போறதுக்கு மனசுண்டா. நானே இதை சொல்றேன்டா, நாங்க மௌத்தானதுக்கு பின்னால எங்கட வீட்டுடைய அழகை வச்சு யாரும் எங்களை நேசிக்க மாட்டாங்க, துவா செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு இருந்த பட்டம் பதவியை வச்சு எங்களுக்கு துவா செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. எங்கட ரூபத்துடைய அழகை வச்சு நேசிக்க மாட்டாங்க, எங்க துவா செய்ய மாட்டாங்க. துவா செய்ய போறது எங்கட அஹ்லாக், மக்களோட உள்ளத்தை வெல்லுது. இன்னைக்கு ஜனாசா ஒன்று கலந்து கொள்ளக்கூடிய பாக்கை கிடைச்சு, அதான் யதார்த்தம். எங்களை இந்த முழு வாழ்க்கையும் தயாரிக்க அதுக்காக அல்லாஹ் அனைவருக்கும் ஒரு அழகான கபருடைய வாழ்க்கை நசீபாக்கணும், பர்சனுடைய வாழ்க்கை. இப்ப சில வாலிபர்கள் மையவாடியை தோண்டு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அந்த வாலிபர்களுக்கும் ரஹ்மத் செய்யணும். எங்களுடைய ஊர்கள்ல ஒரு வாலண்டியர் டீம் இருக்குது. எப்ப நேரம் மையத்துக்கு வந்தா பெருசா செலவு இல்லை. மேற்கத்திய வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஒரு மையத்து நடந்தா லட்சக்கணக்கு செலவு. அவங்க முன் வந்து வாலண்டியரா செய்யறாங்க. அவங்களோட பேச போல ஒரு சகோதரர் சொன்னாரு, நான் கேட்டேன், நீங்க இதெல்லாம் திருப்பி திருப்பி அடக்கிற இடம், இத தோண்டக்கொல பழைய இணை ரிமைன்ஸ் மீதமுள்ள முட்கள் அதை கிடைக்கும். அப்ப வேற இடத்துல நாங்க இன்னொரு கபரை தோண்டி அடக்கம் செய்வோம். ஒரு நபர் சொல்றாரு, ஒரு ஜனாதாவை எத்தனையோ வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகுதான் தோண்டினாங்க. அந்த ஜனாதால கபர்ல தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு, வெயில் அடிச்சு கொண்டிருக்கு, மழை இல்ல, பூமி சரியான இதாயிக்குது. ஆனா அந்த கபர்ல தண்ணி, அந்த கபரும் கபரும் அவருடைய உடலும் அப்படியே இருந்துட்டாங்க. கபருடைய வாழ்க்கை உண்மை. எங்கட 3வது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்தவங்க அந்த கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை பொய், அந்த வாழ்க்கை உண்மை. இது பொய்யான வாழ்க்கை. பொய்யான வாழ்க்கை. நாம் ஒவ்வொருத்தரும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருடைய வாழ்க்கை தான் முதல் கட்டம். எங்களுக்கு துஆ தேவை. இந்த ரமதான அதுக்கு நாங்க உதவக்கூடியமாக அமைத்துக் கொள்ளும். நாம் ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனையோட வாழும், அந்த கவலையோட வாழும். எவ்வளவு காலம் வாழ போறோம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மக்கள் துஆ செய்யும். அத சில நேரங்கள்ல எங்கட கூட பிறந்த எங்களோட இருந்த குடும்பத்தினர்கள் கூட துஆ செய்ய இயலாத, செய்ய முடியாத நிலைமை இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில புத்திசாலி யாருன்னா கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் இந்த உலகத்துக்கும் ஆசிராக்கும் புரோஷனமாக மாற்றும். உலகத்துக்கும் ஆசிராக்கும் புரோஷனமாக மாற்றும். புலரை வளர்க்க போல எங்களோட தலையில எப்பயுமே கொணும். எங்க எல்லாட்ட பெற்றார, புல வளர்ந்துட்டாரு, யூனிவர்சிட்டி போகணும், ஜாப் செய்யணும், அவரை அதுக்கு ரெடி பண்ணணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இவ்வளவுதான் நீங்க. அது இருக்கிறது கட்டாயம். புலட விஷயத்துல எங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும். அவங்க இந்த விவகாரங்கள் கடமை. அதுக்கு புறம் யோசிங்க, இந்த புள்ள நான் இல்லாம கபூர்ல தனியா வாழணும், அதுக்கும் பிள்ளைய தயார். நான் இல்லாம புள்ள கபூர்ல தனியா வாழணும். இந்த புள்ள கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும், அதுக்கு தயாரி. அதுக்கு துஆ செய்யணும். நாங்க எங்க துஆல பிரதானமான துஆ இந்த புள்ளவுடைய முடிவு சொர்க்கமாக அமையும். எனக்கு அமானிதமாக தான் சொன்னாங்க, சொர்க்கமாக அமையும்.
எல்லாருடைய முடிவு சொர்க்கமாக அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. கூட்டு பொறுப்பு அதுதான் அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர்ல வலியுறுத்துறான். வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். நாங்க சமூகம் ஈமானோட நல்ல அமலோட வாழ்றதுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. எங்களுக்கு தனியா செய்ய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொருத்தருடைய வீடுகளும் இந்த ஈமானிய உணர்வை ஞாபகப்படுத்தக்கூடிய வீடாகவா. இந்த நாளும் மௌத்த பத்தி, கபரை பத்தி, ஆஹ்ராவை பத்தி, நபிமார்களை பத்தி பேசக்கூடிய வீடாகவா. இந்த நாளும் குர்ஆன் ஓதக்கூடிய வீடாகவா. தொழுகையை நிலைநாட்டக்கூடிய வீடாக, தொழுகைக்கு உதவக்கூடிய தாய்மார்கள் எங்கட கணவன்மார்களை, வயது வந்த ஆண்களை எழுப்பாட்டி மஸ்ஜிதுக்கு அனுப்பணும். அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் எங்கட ஊருக்கு வரும் எப்ப ஈமான் தக்வாவுடன் ஆவான். ஃபஜ்ருடைய தொழுகை மஹல்லால குறைஞ்சது 50% மேற்பட்ட ஆண்கள் வரும் ஜமாத்தாத்து. அது உறுதியாக ஒவ்வொருத்தர் பிளான் பண்ணி இந்த மஹல்லால இருக்கிற எல்லாருடைய பொறுப்பு. தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இன்னைக்கு நாம நினைச்சு கொண்டே இருக்கிறோம் தப்லீக் ஜமாத்துள்ள ஆட்கள் மட்டும் தான் தொழுகைக்கு கூப்பிட்டேன். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வேலை, ஒவ்வொரு முஸ்லிமுடைய வேலை. தொழுகைக்கு தஷ்கீல் பண்றது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வேலை, ஒவ்வொரு தாய்மாருடைய வேலை.
அக்கம் பக்கம் ஞாபகப்படுத்துங்க, சொல்லுங்க, கொஞ்சம் போங்க ஜமாத்தோட தொலை சொல்லுங்க. அதான் கேட்கிற தூரம் ஜமாத்து பள்ளிக்கு வரணும். இன்னைக்கு லவுட் ஸ்பீக்கரை போட்டு இன்னும் கஷ்டப்படுத்திட்டோம். லவுட் ஸ்பீக்கர் எவ்வளவு தூரம் கேட்குது, எவ்வளவு தூரம் கேட்குது. அதான் பள்ளிக்கு வரும். குறைஞ்சது ஃபஜ்ருடைய ஜமாத், ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோட தொழுதோம் என்றா எங்க எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் அந்த நாளைக்கு அல்லாஹ் சொன்ன அந்த நாள் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ் மலக்கொண்டர் அல்லாஹ் நியமிக்கிறான் விசேஷமான ஸ்பெஷல் என்வாய், ஸ்பெஷல் என்வாய் கொடி தூக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்றதை எலான் பண்ணிட்டார். அன்றைய நாளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கொடுத்தார். ரமலான்ல ஃபஜ்ர் எப்படி நிறைஞ்சிருக்கு, ரமலான்ல ஃபஜ்ருக்கு எப்படி நிறைஞ்சிருக்கு. முதல் 10 ஒரு 5-6 நாள் இருக்கும், அப்புறம் திரும்ப குறையும், திரும்ப கூடும், கர்நாடக வரும், அப்படி போகும். அது எப்பயும் நீங்க ஒரு வேலை செய்யுங்க, சிசிடிவி கேமரா தானே ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. இத்தனை பேர் ஷவ்வால்ல காட்டுங்க எல்லாரும். இதான் எங்களோட மஹல்லாடு. ரமதான் ஒன்றைய முஸ்லிம் ஆகவார். நீங்க நாங்க யாரும் ரமதான வணங்குறல்ல, அல்லாஹ் வணங்கு. ரமதான் வந்து போம். அல்லாஹ் அல் ஹய் அல் கய்யூம், அல் ஹய் அல் கய்யூம். அல்லாஹ் நிலையான ஹய்யாக இருக்கிறான், எப்பயும் இருக்கிறான், கய்யூமாக இருக்கிறான். அல்லாஹ்தான் நபிமான் ரமதானுக்காக வேண்டி வரவானோம். அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அதுக்கு பிறகு தொடர்ந்து இதை செய்யும். பேசிக் மிச்சம் தடமாத்தவானம் எல்லாம் பேசிக்க செய்யுங்க. பேசிக்கன்னா இந்த 3 விஷயத்தை செய்யுங்க. வேற ஒண்ணு சொல்ல 4 மாசம் நான் கூப்பிடுறேன் இல்ல, இன்னைக்கு மஹல்ல நாள் ஸ்கிப் பண்ண போறீங்க. 4 மாசம் 3 நாள் ஒன்னே நான் கூப்பிடுறேன். இந்த 3 விஷயம் மட்டும் செய்யுங்க. என்ன? இந்த நாளும் குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனோட ஓதுங்க. யத்லூன கிதாப் அல்லாஹ், இன்னல்லதீன யத்லூன கிதாப் அல்லாஹ். இரண்டாவது வஅகாமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. இதுக்கு யாருக்கும் ஒன்றும் சொல்லல. முஸ்லிம் என்றா தொழுகை நிலை வீட்டுல நிலைநாட்டுங்க. நீங்க இருக்கிற மஸ்ஜித் கடையில தொழில் இடத்துல நிலைநாட்டுங்க, மஸ்ஜித்ல நிலைநாட்டுங்க. மூணாவது அல்லாஹ் தந்த செல்வத்தை வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, அல்லாஹ் தந்த செல்வத்தை நீங்க ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நல்ல விடயத்தில் செலவழிங்க. எங்கட கம்யூனிட்டியில ப்ராப்ளம் சால்வ். அப்படித்தானே ப்ராப்ளம் சால்வ். செலவழிக்கிறதுக்கு ஹலாலா சம்பாதிக்கணும். அதனால அதையும் போடுறேன். ஆண்களுக்கு தாய்மாருக்கு இல்ல, இப்ப யார்ட வேலையோ வேற யாரும் செய்யற, தாண்ட வேலையை தான் செய்யற. தாய்மார்ட மனைவி மார்ட பெண்களோட வேலை எல்லாம் தொழில் செய்யறது. ஆனா தொழில் செய்யற ஹராம் இல்ல, நல்ல நடவைங்க, பாவமும் அல்ல, தேவைண்டா செய்யத்தான் ஒண்ணு. சம்பாதிக்க சேவை செய்யணும், சம்பாதிக்கிறது நல்ல நடவைங்க. ஒரு பெண் சேவை செய்யணும், அவருக்கு இருக்கிற அறிவை படிச்சு கொடுக்கணும், அவருக்கு இருக்கிற நாலேஜ கொடுக்கணும், அவருக்கு இருக்கிறத செய்யணும். சேவை தேவையுள்ள உங்களுக்கு உதவியா இருக்கணும், செய்யணும். ஆனா அவரோட பிரைமரி டியூட்டில பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அல்லாஹ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிற ஆண்களுக்கு நீங்க தான் செய்யணும். உங்களோட கடமை செஞ்சு அவங்கள கண்ணியமா வாழ வைக்கணும். அவங்க மீது செலவழிக்கணும். நான் சொன்னேன் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவங்க மீது நீங்க செலவழிக்கணும். ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். இளம் வாலிபர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், யார்ட்டையும் கையேந்தவன் என்டர்பிரனர்ஸ் எல்லாம் மாறுங்க. ஹலாலான அதுவும் தீன் அடிப்படையா தொழுங்க. சம்பாத்தியத்துக்காக வேண்டி தொழுகை விடவான், நல்ல நினைவைங்க, அது கம்ப்ரமைஸ் பண்ணவான். தொழுகையோட சேர்த்து ஹலாலா சம்பாதிச்சு செலவழிக்கிறாங்க. இந்த 4 விஷயம் மட்டும் செய்யும், தொடர்ந்து செய்யும். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில வரக்கு. அல்லாஹ் சொல்றான், யார் இந்த 3 விஷயங்களை செய்யறாங்களோ وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً يَرْجُونَ تِجَارَةً لَنْ تَبُورَ, நஷ்டம் அடையாத குறையாத ஒரு வியாபாரத்தை அவன் செய்யறான். அல்லாஹ் வியாபாரம் பேசிக். இது யாருக்கும் சொல்லணுமா? கஷ்டம் இல்லை, யாருக்கும் சொல்ல. ரமதானுடைய மாதம் அதுக்குரிய மாதம், அதை நாங்கள் உற்சாகப்படுறோம். இதை எங்கள்கிட்ட உண்டாக்குறதுக்காக வேண்டி பிளான் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் பங்குதாரிகளா மாறுங்க. எல்லாரும் மஸ்ஜிதுக்கு ஹாதிமாக மாறுங்க. எல்லா நேரத்தில் மஸ்ஜிதுக்கு சேவை செய்யறா ட்ரஸ்டி போர்டுக்கு வரணும்னு தேவை. நல்லா வருமா?
டஸ்ட் போர்டுக்கு வர தேவை. அது ஒரு நிர்வாக ஒழுங்குக்கு தான் யார் பொறுப்பு சொல்றோம், டஸ்ட் போர்டு பொறுப்பு சொல்றோம். ஆனா எங்களை எல்லாருக்குமே பணி செய்யணும், பெண்களுக்கும். இதை நான் வலியுறுத்தி சொல்றேன். காலம் மாறுது, கண்டெக்ஸ் மாறுது. எங்கட தாய்மார்கள் முந்தி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப சொன்னாங்கடா, மஸ்ஜிதை விட வீட்டுல தொழுறதுதான் சிறந்தது. ஆனா மஸ்ஜிதுக்கு வார பெண்களை தடுக்க வானம் வேண்டாம். மஸ்ஜிதுல அவங்கள வீடுதான் வீட ஹயாத்தாக்குறதான் சொன்னது. முந்தி காலம் இருந்துச்சு எப்படின்னா, எங்கட பெண்கள் எங்கேயுமே வெளியே போகல. கல்யாணமாக இருந்தாலும் மிச்சம் நெருங்கிய குடும்பத்துடைய கல்யாணம் மட்டும் தான் போனது. போனது ரெண்டே இடத்துக்கு ஒன்று மிக நெருங்கிய ஆட்கள் திருமணம் குடும்பம் கல்யாணத்துக்கு, ரெண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கும் மையத்துக்கும். அதுதான் பெண். வேற எங்கேயும் தெரியல. ஷாப்பிங்குக்கு போவல, மார்க்கெட்டிங் போவல, எல்லாம் செஞ்சது யாரு? எங்கட அப்பமா செஞ்சாங்க. மார்க்கெட்டிங் செஞ்சதும் எல்லாம் வீட்டுக்கே கூட தந்தாங்க. இப்ப என்ன திரும்ப மாறிக்குது? அந்த காலத்துல மஸ்ஜிதுக்கும் வரக்கூடாது, ஏன் எங்கேயும் போகல. அந்த காலத்துல அப்ப வீட்டுல தான் தோணும். இப்ப எப்படி மாறி? இப்ப மஸ்ஜிதை தவிர மத்த எல்லா இடத்துக்கும் எங்க பெண்கள் போறாங்க. அப்படித்தானே? மஸ்ஜிதை தவிர இல்ல. ஸ்கூலுக்கு போனா மீட்டிங்கு எனக்கு வெக்கம். ஒரு வாப்பவா ஸ்கூல் மீட்டிங்கு போவேலாம். வாப்ப மாதிரி யார்? அதுக்கு குறை அவங்க அல்ல, நீங்க ஆண்கள். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கு வேலை செய்யலாம். உங்களோட வேலை தான். அவன தலையில் போனீங்க. அது பல காரணம். அதை பேலன்ஸ் பண்ணி நான் அப்படி செய்யறது, நான் 100க்கு 100 தவறு, ஹராம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளவாங்க. நான் சொல்றேன் கண்டெக்ஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப பெண்களும் மஸ்ஜிதுக்கு சேவை செய்யணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஸ்ஜித் நபவில ஒரு அடிமை பெண் இரவுக்கு எல்லாரும் போனதுக்கு பிறகு, ஏன்னா ஆண்களோட கலப்பில்லாம அவ மஸ்ஜித சுத்தம் செஞ்சுட்டு போவான். காலையில ஃபஜ்ருக்கு வார முசல்லிகளுக்கு, ஏண்டா அங்க காப்பட் இல்ல, டைல் இல்ல, சின்ன சின்ன கற்கள் இருக்கும், தொழுற கஷ்டம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைப்போம். வந்தா நிம்மதியா சுஜூத் செய்யணும். ஒன்னா ரசூல் ஸல்லல்லாஹு ஃபஜ்ருக்கு வராங்க, வளமைய போல இல்ல, கிளீனாக இல்ல. கேட்டாங்க இல்ல அவங்க, யா ரசூலுல்லாஹ் நேத்திரவு மூத்தாயினாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க அடைச்சிட்டோம். ஆத்திரப்பட்டாங்க. கேட்டாங்க, கபரை காட்டுங்க. அங்க பெண் சொல்றாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல இந்த பெண்ணுக்கு பெரிய அந்தஸ்து இருக்குது. எங்கட ஒரு சப் கமிட்டி இருக்கணும், தாய்மார்கள். அவங்க எங்கட மஹல்லால ஏனைய பெண்களுடைய விவகாரங்களை பத்தி அக்கறை செலுத்தணும். ட்ரஸ்டி போர்டு அதுக்கான ஏற்பாடு செய்யணும், முறையோட. அதுக்கான முறைகள் இருக்குது. யுவதிகள், சிறார்கள், பெண்கள் எல்லாருக்கும் மஸ்ஜிதுல பங்கு இருக்குது. சின்னவங்களுக்கு பங்கு இருக்குது. நாங்க கொஞ்சம் சைக்கணும், டிஸ்டர்ப். அவங்க வரட்டும், மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய அருளோடு இருக்கிறாங்க, வரட்டும். இன்னும் ஒரு ஏற்பாடு செய்யுங்க. ஜாவத்த பள்ளியில ரமலானுடைய மாசத்துக்கு ஒரு விசேட ஏற்பாடு செய்வாங்க. பேபி சிட்டர்ஸ் மாதிரி ஹயர் பண்றாங்க. தாய்மார் வந்து தொழணுமே, கஷ்டம். பின்னுக்கு டாய்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு, அதுக்கு பொறுப்பான 2-3 பெண்களை வச்சு புள்ளைல பாரம் கொடுத்து, டோக்கனை கொடுத்து, என்ன பதிவு செஞ்சு உமா நிம்மதியா தொழுறாங்க. காலம் மாறி இருக்குது. சின்னவங்க, சிறார்களும் வரணும். டர்க்கில ஒரு மஸ்ஜிதுக்கு போனேன். அல்லாஹ் அக்பர். நான் காண்ற நிறைய அப்பமார் இருக்கிறீங்க. அப்பமாருக்கு சின்ன ஆக்களை நல்லா ஹேண்டில் பண்ணிடும். சின்ன ஆக்களுக்கு, பேர பிள்ளைமாருக்கு நல்ல விருப்பம் அப்பமாரோட கதை கேட்கணும். நான் கதை சொல்ல போறேன்னா வந்துருவாங்க. டர்க்கில அசருக்கு பிறகு பெரிய மஸ்ஜித், ஒவ்வொரு தூண்ல 60 வயசு, 70 வயசு, 80 வயசு ஒரு அப்பா. அவரோட ஹாஃபிதா இருப்பார், ஒரு ஆலிமா இருப்பார், ரிட்டையர்ட் போனார். அவருக்கு சூழ ஒரு அல்கா, எல்லாம் சின்னவங்க. அவர் சொன்ன விஷயங்கள், கதைகள் அதெல்லாம் சொல்லிட்டு, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட்டை கொடுத்துட்டு, அவங்க எப்படி தெரியும் வெளியே அனுப்புற, ட்ரெயின்ல போகும்னு சொல்லி எல்லாரும் அப்பா முன்னுக்கு இருக்கிறாரு. சில இடத்துக்கு அப்பா முன்னுக்கும், மத்த எல்லாரும் பின்னுக்கு ஒருத்தரா பிடிச்சு, இன்னொரு புள்ள முன்னுக்கு அப்பா கடைசியில் இருக்கிறார். எல்லாரும் கோச்சி மாய் போயிட்டு அப்படியே போயிருப்பாங்க. எவ்வளவு அழகு. எங்கட மஸ்ஜித்ல விடுவீங்களா செய்ய? இன்ஷா அல்லாஹ். சின்னவங்க இங்க வளரும். இந்த சூழல் இருக்கும், இது ஈமானுடைய சூழல். எங்கட யுவதிகள் மஸ்ஜிதுடைய பகுதி, மஸ்ஜிதியன் வகுப் செய்யப்பட்ட இடம் இல்லாம மத்த இடங்கள்ல ஒரு பள்ளி, அந்த பள்ளியை கெட்ட கொலையும் எங்களுக்கு பிளான் இல்ல. முந்தி காலத்துல நான் சொல்றேன், அவங்களுக்கு அறிவில்லை, அது இல்ல.
அவங்க நல்ல நிதானமா எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அட்வைஸ் எடுத்து தான் செஞ்சாங்க. உள்பள்ளி வெளிப்பள்ளின்னு கட்டினாங்க. இப்ப உள்பள்ளியும் இல்ல வெளிப்பள்ளியும் இல்ல, எல்லாத்தையும் உடச்சு பராரா கேட்கிறாங்க. உள்பள்ளி வெளிப்பள்ளி அதுதான் ஏத்திகாப்புடைய பகுதி. உள்பள்ளி துறைக்கு மாத்திரம் உள்ள பகுதி. எனக்கு ஞாபகம், முந்தி ஜமாத்ல போனா சொல்லுவாங்க, உங்களுக்கு குளிப்பு கடமையானா உள்பள்ளியில நீங்க தூங்கினா வெளிப்பள்ளிக்கு போயிட்டு தூங்கிக்கோங்க, உடனே குளிக்க கஷ்டம் காலையில. ஏன் குளிப்பு கடமையான நேரத்தில் அந்த பகுதியில வரையல, அது சின்ன ஒரு ஏரியா தான் நீக்கும். மத்த எல்லா பகுதியும் வக்குஃப். ஆனா தொழுகைக்கு மாத்திரம் வக்குஃப் அல்ல. அதை பிளான் பண்ணுங்க, சிஸ்டமா செய்யுங்க. பள்ளி ஒரு கம்யூனிட்டி சென்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிக் பெரிய எஸ்டேட், இஸ்லாமுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினது மஸ்ஜிது நபவியை வச்சு. மஸ்ஜிது நபவி தான் ஃபவுண்டேஷன், மஸ்ஜித் தான் ஃபவுண்டேஷன். ஒரு பெரிய கம்யூனிட்டியை கட்டி எழுப்புறது. பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் ஆரம்பமான இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதுல ஹயாத்தாகும், எல்லா பாடமும் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான்ல மட்டும் ஹயாத்தார மஸ்ஜிதா இருக்கக்கூடாது. எல்லா கட்டத்திலையும் அதுல நாங்க ஒவ்வொருத்தரும் பங்குதாரிகளா மாறும். எங்களுக்கு ஏழுமா யாரும் கஷ்டப்படுத்த தேவை. எங்க ஒவ்வொருத்தருடைய நிலைமைகள் வித்தியாசம். அல்லாஹ் தெரியும். எங்களை ஏழுமான பங்களிப்பு செய்யும். சகோதரிகள், பெண்கள், யுவதிகள், வயோதிபர்கள். கனடால ஒரு மஸ்ஜிதுக்கு போனேன், ஃபஜ்ருக்கு பிறகு பயானுக்கு. மாக்கம் மஸ்ஜித், மஸ்ஜித்ல உள்பள்ளி, இங்க வெளிப்பள்ளி கதவை திறந்தோம்னா வெளிப்பள்ளி வந்து ப்ரொஃபஷனல் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட். வெளிப்பள்ளியா அதுல ஜும்மாக்கு தொழுவாங்க. பாஸ்கெட் பால் கோர்ட் நல்லா குட் போட்டு செஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லாம் நான் பார்த்தேன், என்னடா அந்த ஊர்ல இருந்து அதிகமான வயோதிபர்கள் இருந்தாங்க. நான் கேட்டேன், இந்த வாலிபர்கள் இல்லையா? இல்ல எங்கட மஸ்ஜித் அவங்க வந்துட்டு போவாங்க. எங்கட மஸ்ஜிதுல ஒரு நாள் ஃபஜ்ருக்கு பின்னால வயோதிபர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமிங். என்ன, எல்லாரும் உட்காருவாங்க, ஃபஜ்ர தொழுவாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு தர்ஸ் நடக்கும், கொஞ்சம் பேசுவாங்க, அதுக்கு பிறகு எல்லாரும் அங்க போவாங்க. ரைட்டா ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து எல்லாரும் எக்ஸசைஸ் செய்யறாங்க. எல்லா வயது எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்து டீயையும் என்ன சின்ன சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு ஒன்னாரும் துஹாவை கொண்டுட்டு அது செய்யறது எப்படி திக்ரோட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியம் எவ்வளவு அழகு. ஏற்பாடு செய்யணுமோ அதுக்கு சல்லி போவா, செலவு போவாது. அந்த கம்யூனிட்டி எல்லாருக்குமே ஒரு பண்டிங் இடமா இந்த மஸ்ஜித் மாறும். வயோதிபர்கள் அதிகமான தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லாத்தையும் அவங்களோட பொறுப்புகள், ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கிற பொறுப்பு எல்லாம் முடிஞ்சு வயோதிபத்தை அடைஞ்ச எத்தனையோ வயதுக்கு தாய்மார்கள் இருக்கு. அரபு நாட்டுல ஒரு மஸ்ஜிதுல ஒரு பெண் அவ குர்ஆன் ஹல்கா வைப்பா. இந்த வயசுக்கு வந்தாங்க. ஈஜிப்ட்ல இதை சொல்லி முடிக்கிற டைம் ஆகுது. ஈஜிப்ட்ல இந்த நூற்றாண்டுல கராத்துல ஆலி சனத் இருந்த ஒரு தாய் இருந்தாங்க. அவருடைய பேர் உம்மு சஅத். நீங்க போயிட்டு கூகுள்ல டைப் பண்ணுங்க, உம்மு சஅத் அல் இஸ்கந்தரியா. 1924 இல்லாட்டி 25ல பிறந்தவ 2006 வரை வாழ்ந்த. எவ்வளவு காலம்? அவதான் ஆலி சனத். 10 கிராத்துடைய இஜாசாவும் பெற்றிருந்தார். முஜாசா அவனிடத்துல இஜாசா பெற்ற எத்தனையோ ஆண் காரிமால் இருக்கிறார். அதுல ஒருத்தர் தான் டாக்டர் அஹ்மத் நஈனா. ஏன் எங்களுக்கு செய்ய? எங்களுக்கு இந்த குர்ஆன் பள்ளிக்கூடம் சின்னாக்களோட வட்டிட்டோம். இது எதுக்கு? இது வந்து ஒரு அகாடமிக் ப்ரோக்ராம் அல்ல, குவாலிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அல்ல. குர்ஆன் பாடமாக்குறது எல்லாருக்கும் செய்யலாம். இது ஒரு கோர்ஸ் எடுத்து குவாலிஃபிகேஷன், நான் ஆலிமா ஹாஃபிதா என்று பட்டம் போடுற வேலை அல்ல. இதை படிக்கிறது கபருக்கு, இதை படிக்கிறது விட்டுட்டு போறதுக்கு. இன்னைக்கு அது ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராம் மாத்திக்கிறோம். உண்மை அதல்ல, தேவாது. ஆனா நோக்கம் அதல்ல. நாங்க ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியை கட்டியிருப்போம், பலமான ஒரு கம்யூனிட்டி, செல்வம் உள்ள, செல்வாக்குள்ள, ஈமான் உள்ள, தைரியமான, எல்லா இடங்களிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்க கெட்டிருக்க வேண்டிய பெரிய தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பொருந்திக் கொள்ளணும். மாத்தல என்று வரக்குள்ள பறக்கத் நிறைந்த ஒரு ஊரு, மாத்தல பூர்வீகம் கொண்டவங்க நாடலாவ ரீதியில பல நலவுகளை செஞ்சு கொண்டாங்க. உலகளாவ போற இடங்கள் எல்லாம் மாத்தல ஆக்கள் இருப்பாங்க. அது அமெரிக்கால இருக்கலாம், கனடால இருக்கலாம், எல்லா இடத்திலும் இருக்கலாம்.
பெரிய வளம். நீங்க ஊராக ஒன்று சேர்ந்து, மஹல்லாவாக ஒன்று சேர்ந்து இப்படியான விவகாரங்கள் ஈடுபடுங்க. அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக் கொள்ளணும். உலமாக்களுடைய வழிகாட்டல்ல, அகில இந்திய ஜமீஅத் உலமாவுடைய வழிகாட்டல், உங்களோட மாவட்ட அது எல்லாத்தையும் குறைகளை மறைச்சு கொண்டு, அதை சரிபடுத்திக் கொண்டு, சகிச்சு கொண்டு, ஒருவருக்கு ஒரு நேசித்துக் கொண்டு, ஒருவருக்கு ஒரு துவா செஞ்சு கொண்டு, நல்ல மனசோட நாங்க சாலிஹீன்களா இருக்கோம். டைம் இல்ல, இது மட்டும் சொல்றேன். நாங்க நல்லவன் சாலிஹீன் என்றா எங்கட மனசால யாருடைய விவகாரத்திலையும் பொறாம கொள்ளாம எல்லாட்ட முன்னேற்றத்துல சந்தோஷம் அடைஞ்சோம் என்றா நாங்க சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு. அல்லாஹ் எங்களை பொறுப்பெடுக்கணும். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கபூல் செய்யணும். என் அனைவரையும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்ளணும். இந்த மஹல்லாவுக்கு அல்லாஹ் பரக்கத்துடைய மலைகளை அல்லாஹ் புரிய வைக்கணும். இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் அல்லாஹ் துனியாவின் ஆஹ்ரானின் அனைத்து வெற்றிகளையும் உண்டாக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அவர்களை அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த அமர்வு அவங்களுக்கு சதகத்துல் ஜாரியாவா அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொண்டு நம்முடைய இறுதி முடிவை சிறந்த முடிவாக்கி வைப்பாயாக. அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. ரமதானுடைய மாதத்தை அடைஞ்சு இந்த ரமதானுடைய மாதத்தில் உன்னுடைய அருள மக்ஃபிரத்தை மின்னனார பெற்று லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய தௌஃபீக நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.